சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்தி ராஜ்மா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அழகாக உதுராக ஃப்ளேவர்ஃபுல்லான ராஜ்மா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமா? சமைக்க ஆரம்பிக்கலாமா? ப்ரெஷர் குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பட்டை, கிராம்பு, ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை சேர்த்து வதக்கி விட போகிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு, ஒரு கீரின பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா புலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலா நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா வேக வச்சிருக்கிற ராஜ்மா சுண்டல் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு 20 மினிட்ஸ் ஊறின பாஸ்மதி ரைஸ் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேர வதங்கினதுக்கப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் 1லேருந்து 2 விசில் விட்டு எடுங்க. ப்ரெஷர் தானாக இறங்கினதுக்கப்புறமா லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அழகான உதிரான அரோமேட்டிக்கான ராஜ்மா புலாவ் ரெடி ஆயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா தெரியும், சுண்டல் நல்லா வெந்திருக்கு, ரைஸும் நல்லா உதிராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சமையல் ரெடி. Hit the like button, click the bell icon, subscribe for more videos.